பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. பவுல் விதமாய் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியமே நன்மையாதான் முடியும் என்று அவர் முடிவை குறித்து விதமாய் சொல்லுகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து, ஆண்டவரே இது இந்த காரியம் எப்படி முடியுமோ தெரியல, ஆண்டவரே இந்த வீட்டின் காரியம் எப்படி முடியும், திருமண காரியங்கள் எப்படி முடியும், பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி முடியும் அப்படின்ட்டு பல காரியங்களை குறித்து நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். பயப்படுறதுனால தான் சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவிசுவாசமான நினைவுக்கு நேராக போயிடுறோம். அதுதான் பவுல் இப்ப சொல்லுகிறாரு, நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிறபடினால உங்களுக்கு எல்லாமே நன்மையாய் முடியும். இந்த அற்பமான ஆரம்பத்தை கண்டு இதுதான் முடிவு நீங்க நினைக்காதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் சாட்சியா கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேதாகமத்துல யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, தன் சொந்த சகோதரர்களால எப்படின்னா கொலை செய்வதற்கு ஏதுவாய் மாறிவிட்டார். சோ அது மாத்திரம் இல்ல, அந்த சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை வெறும் குழியில் அவனை போட்டார்கள். இப்படியெல்லாம் அவன் தன் சொந்த சகோதரர்களாலே அவன் இவ்விதமான பிரச்சனைக்குள்ள கடந்து போனான். யோசேப்பு கடந்து போன ஒவ்வொரு பாதையும் உபத்திரவ பாதையா இருந்தது. அந்த சூழ்நிலையில அவனை அங்கிருந்து விற்று போடுகிறார்கள். அவன் போன ஊர்லயும் அந்த இடத்துல வீண் பழிக்கு அவன் ஆளாக மாறுகிறான். தேவையில்லாம சிறைச்சாலைக்கு போகிறான். அப்போ கண்டினியூஸா அவனுடைய லைஃப்ல ஒரு 13 வருஷம் பயங்கரமான உபத்திரவத்தின் வருஷங்களா இருந்தது. அவன் கடந்து போனான். தேவன் மீது அன்பு வைத்து அவன் பரிசுத்த ஆவியினால அவன் நிரப்பப்பட்டவனாக தேவ பக்தியில் அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தேவன் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டார். என் தேவனாகிய கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வந்தது. சகோதரர்கள் எல்லாம் அவன் காலடியில் விழும்பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி தெரியுமா சொன்னா, நீங்கள் என்ன எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனா கர்த்தர் எனக்கு அது நன்மையாய் மாற செய்தார். ஆகையால உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தன் சகோதரர்களை அவன் அணைத்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் இருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்கள் எழுந்து வரலாம், உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவரே எங்க வீட்டுக்கு விரோதமா இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களே, எனக்கு விரோதமா இப்படி நினைக்கிறாங்களே, என் ஊழியத்துக்கு விரோதமா இப்படி நினைக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவது ஆண்டவரே என்று பயத்தின் மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு சத்தியம் உங்களை தேடிதான் வருகிறது. எதை குறித்து பயமா இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களை சாட்சியாய் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறானே. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அழகான வார்த்தை. அவரை நேசிக்கிற, அவர் மீது அன்பு செலுத்துகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். தீமை ஒன்றும் நடைபெறாது. தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாறச் செய்கிறவர். ஆமென். ஆகையால இந்த அற்பமான சூழ்நிலை கண்டு, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை கண்டு நீங்க தேவனை இடப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போலவே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். சோ மட்டும் கர்த்தர் நடத்தினார், இனியும் நடத்துவார். உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டு பயந்து, ஆண்டவரே அப்பா இது என்னவாய் முடியுமோ, எப்படி முடியுமோ என்று பயத்தோடு இருக்கிறார்கள். ஆனா நீங்க இவர்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று ஒரு அருமையான வாக்கு கொடுத்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையாய் மாற்ற போகிறேன். சாட்சியா இந்த பிள்ளைகளை நடத்த போகிறேன். எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்திருளுங்க. தேவையற்ற காரியங்களை விலக்கி ஆண்டவரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சுகபல ஜீவனை கட்டளிடும். ஆண்டவரே முடிவு சம்பூர்ணமாய் மாற செய்யும். ஆமென். இப்பொழுதும் கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுங்க. தேவையற்ற மனதில் இருக்கிற குழப்பமெல்லாம் நீக்கி போடுங்க. அப்பா இன்றைய தினத்தை குறித்து ஆண்டவரே அப்பா இன்றைய தினத்தின் வியாதி, இன்றைய தினத்தின் பலவீனத்தை கண்டு பயப்படாதபடி கர்த்தாவே நீர் இவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் நன்மையாய் மாறச் செய்து சாட்சியா நிறுத்தும். ஆசீர்வதியும். ஒன்றிலும் குறைப்பட்டு போகாதபடி பாதுகாத்துகளும். இம்மட்டும் காத்தீர். இனியும் தொடர்ந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் ஆசீர்வதியும். வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும். எடுக்கிற டிசிஷன்ல நிதானத்தோடு பொறுமையோடு ஆண்டவரே உனக்கு சாட்சி சொல்லும் விதமாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாற்றப்போகிற அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நிதானமாய் செயல்பட கிருபை தாங்க. ஆசீர்வதியும். இயேசு நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.